بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் நாம் சஃபூத்து தஃபாசிர் என்ற தஃப்சீர் கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக விளக்கமாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இதுவரைக்கும் 182 ஆயத்துகள் முடிந்து 183வது ஆயத்திலிருந்து 187வது ஆயத்து வரைக்கும் உள்ள விளக்கங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். யா யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் என்று ஆரம்பிக்கும் அந்த ஆயத்திலிருந்து வஹில்லலக்கும் லைலத்து ஸியாமி வஹில்லலக்கும் லைலத்த ஸியாமி அர்ரஃபஸு இலா நிசாஇக்கும் என்று ஆரம்பிக்கும் அந்த ஆயத்திலிருந்து முடிகிற அந்த கதாலிக்க யுபையுனுல்லாஹு லின்னாசி யுபையுனுல்லாஹு ஆயாத்திஹி லின்னாசி லஅல்லஹும் யத்தகுன் என்று முடியும் ஆயத்து வரைக்கும் பார்க்கிறோம். இதற்குரிய விளக்கங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடத்தினுடைய வரிசையின் அடிப்படையிலே 253வது பாடமாக இருக்கிறது. 253 என்ற பாடத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, இதற்கு நாம் அளித்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2-3 ஆயத்துக்களுடைய விளக்கங்கள் சொல்லப்பட்டது. இங்கு அதை தொடர்ந்து விளக்கங்கள் சம்பந்தமாகத்தான் பார்க்கிறோம். அந்த விளக்கங்கள், அதாவது அதற்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு என்ன? இந்த பாடத்துக்கு அல்லாஹ் அருகில்தான் இருக்கிறான். ஃபஇன்னி கரீப் என்று அல்லாஹ் கூறுகிறான். மின் ஹபிலில் வரீத், ரொம்ப எனது நெருக்கமாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இப்போ அல்லாஹு தஆலா சொல்லும்போது அல்லாஹ் தன்னை அடியார்களுக்கு அருகாமையில் இருப்பதாக கூறுகிறான். அடியார்கள் தங்களுடைய தேவைகள், தங்களுடைய வேண்டுதல்கள், தங்களுடைய கோரிக்கைகளை தாராளமாக அல்லாஹ்வின் முன் சமர்ப்பிக்கலாம், அல்லாஹ்விடம் கேட்கலாம். அல்லாஹ் அதை விரைவாக நிறைவேற்றி கொடுப்பான். இது அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயம், வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், அன்னி ஃபஇன்னி கரீப். எந்த சீமானும், எந்த பெரிய மகானும் இப்படி சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், எந்த நேரத்திலையும் என்னுடைய வாசல் திறந்துதான் இருக்கும். என்னுடைய அழைப்பாளர்களுக்கு என் நேரமும் 24 hours என்னுடைய அழைப்பாளருக்கு நான் அழைப்பு கொடுத்து கொண்டே இருப்பேன், பதில் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்றேன். அல்லாஹ் நமக்கு அருகாமையில் இருக்கிறாங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமே என்றால், நாம் நம்முடைய தேவைகளை, நமக்கு ஏற்படும் தேவைகளின் போது முதலாவது நம்முடைய சிந்தனைக்கு வருவது அல்லாஹ்வாகத்தான் இருப்பான். அல்லாஹ் கேட்க சொல்றான், அவனை தான் கேட்கணும், அவன் தருவான் என்ற எண்ணம் நமக்குள் வரும். அடுத்து ஏதாவது தவறுகள் செய்ய நாடினால் கூட நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ் நமக்கு அருகாமையில் இருக்கிறான் என்ற அச்சம் நமக்கு தோன்றக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ கற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய பயத்தோட, அல்லாஹ் அருகாமையில் இருக்கிறாங்கிற அந்த எண்ணத்தோட வாழணும். மேலும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அவன்தான் தரக்கூடியவன், அவன்தான் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். ஏன்னா அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. யாருக்கு எந்த தேவையுமோ இல்லையோ அவன் எல்லாருடைய தேவை நிறைவேற்றுவான். அவனே தேவையுடையவனாக இருக்கும் பொழுது அவன் எப்படி நம்முடைய தேவை நிறைவேற்ற முடியும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். அல்லாஹு ஸமத்னா எந்த தேவையும் இல்லாதவன். அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது. தேவையில்லாத ஒரு ஜீவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அப்போ அல்லாஹு ஸமத். அப்போ அல்லாஹ்க்கு எந்த தேவை இல்லைங்கும் போது நாம எல்லா தேவையும் அல்லாஹ்ட்ட கேட்கலாம். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும்போது ஹதீஸ்ல, உங்களில் முதலானவர், முடிவானவர், ஆரம்பமானவர், இறுதியானவர், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமியர்கள், ஜின்கள், இன்சான், எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடி அவரவர்களுடைய மொழியில, அவரவர்களுக்கு தெரிந்த மொழியிலே அல்லாஹ்விடம் அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டாலும்
அல்லாஹ் அனைத்தையும் செவியேற்கக்கூடியவன், அனைத்தையும் அறியக்கூடியவன், அனைத்தையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றக்கூடியவனும் தான். எல்லாருடைய காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான். அவ்வாறு நிறைவேற்றிய பின்பும் அல்லாஹ்வுடைய ஹசானால இந்த அளவிற்கு கூட குறைவு ஏற்படாது. ஒரு மனிதர் கடலுக்கு அருகில் நின்று கொண்டு கடலிலே ஊசி முக்குகிறார். ஊசி எடுத்ததற்கு பின்னால் அந்த ஊசியுடைய நுனியிலே எது மிஞ்சுமோ சொட்டு கூட கீழே விழுந்துரும். அதில் மிஞ்சும் அல்லவா, அந்த அளவு கூட அல்லாஹ்வுடைய ஹசானாவில் குறைவு ஏற்படாது என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஹதீஸே குதுசி, அல்லாஹு தாலாவாக சொன்ன விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். ஹதீஸே குதுசி என்றால் வார்த்தையும் அல்லாஹுடையதாக இருக்கும், விஷயமும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததாக இருக்கும். சாதாரண ஹதீஸுங்கும் போது வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் புறத்திலிருந்து இருக்கும், கருத்து அல்லாஹுடையதாக இருக்கும். அதனால அல்லாஹு தாலா இன்னும் எந்த அளவுக்கு சொன்னா தன்னிடம் கேட்காட்டா அல்லாஹ் கோவப்படுறான். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன் என்பதாக சொல்லும். இப்போ அல்லாஹ்ட்ட கேட்கலன்னு சொன்னா அல்லாஹ் கோபமடைகிறான். எனவே அல்லாஹ் தான் நாம் அவனிடம் கேட்கப்படுவதற்கு தகுதியானவன். அல்லாஹ் தான் நம்முடைய தேவைகளை, நம்முடைய அவசியங்களை, நம்முடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். பாருங்க, அது சம்பந்தமாகத்தான் இந்த ஆயத்தில் வருகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்துடைய விளக்கங்களை நாம் பார்ப்போம். அதில் அல்லாஹு தாலா கூறக்கூடிய விஷயங்கள், கிதாபுடைய ஆசிரியர் அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய விளக்கங்களின் மூலம் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை அறிந்து கொள்வோம். வாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம். அல்லாஹு தாலா கூறக்கூடிய விஷயங்களை கேட்போம். தஃப்சீருடைய ஆசிரியர் எதை கூறுகிறாரோ அதை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي அன்னி ஃபஇன்னி கரீப். நேற்று வரைக்கும் உள்ள பாடங்களில், அதாவது முந்தைய பாடங்களில், அல்லாஹு தாலாவிற்கு நன்றி செலுத்துங்கள், அவன் நோன்பை உங்கள் மீது கடமையாக்கியிருக்கிறான், இன்னும் முடியாதவர்களுக்குரிய சலுகைகளையும் அல்லாஹு தாலா தாராளமான முறையில் வழங்கியிருக்கிறான், இன்னும் நோன்பினுடைய பெருமை, அதனுடைய சிறப்பை அல்லாஹ் எடுத்து கூறியிருக்கிறான், இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக வேண்டி அவனை பெருமைப்படுத்தி கொண்டே இருங்கள், அவனை நீங்கள் துதிபாடிக்கொண்டே இருங்கள், இன்னும் அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகக்கூடும் என்பதாக அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறான். அதற்கு பின்பு சும்ம பையன தஆலா, அதற்கு பின்பாக அல்லாஹு தாலா விளக்குகிறான், அன்னஹு நிச்சயமாக அவன், கரீபுன் மிக நெருக்கமானவன். அல்லாஹ் ரொம்ப நெருக்கமானவனாக இருக்கிறான். யுஜீபு தஅவத தாயின், யுஜீபு அவன் பதிலளிக்கிறான், தஅவத தாயின் அதாவது அழைப்பாளர்களுடைய அழைப்பிற்கு அல்லாஹு தாலா பதிலளிக்கிறான். ஹவாயிஜ சாயிலின், கேட்கக்கூடியவருடைய தேவைகள், ஹாஜத்துக்கு பன்மை ஹவாயிஜ், கேட்கக்கூடியவருடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான். அப்போ அழைப்பாளருடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அதே போல கேட்கக்கூடியவருடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் தான் என்பதை இந்த ஆயத்தில் தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான். ஒரு ஹதீஸ்ல வருது, சஹாபாக்கள் ஆராபி ஒருத்தர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நம்முடைய ரப்பு நெருக்கமா இருக்கானா அவன்ட ரகசியம் பேச, அல்லது தூரமா இருக்கானா அவன்ட நம்ம சப்தமிட்டு கூப்பிடு என்பதாக கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான். ஃபஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு அருகாமையில தான் இருக்கிறான், நீங்க அலையுங்கள். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், சூரத்துல் காஃபிர்ல அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய ரப்பை நீங்கள் அலையுங்கள், அவனை கூப்பிடுங்க. அஸ்தஜிப் லக்கும், கால ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு சொல்றான், உதுஊனி என்னை அலையுங்கள், அல்லாஹ் சொல்றான் என்னை அலையுங்கள், அஸ்தஜிப் லக்கும் நான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன். எந்த நேரம்னாலும் அழைக்கிறான் என்ன. அந்த அடுத்து சொல்றான், அழைச்சி நீங்க அழைக்கலன்னு சொன்னா கோவப்படும். அதுக்கப்புறம் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன். ஹஜ்ரத் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு போரில் இருந்தோம், ஒரு போர்க்களத்தில் இருந்தோம். அப்போ நாங்கள் ஏதாவது ஒரு உயரமான இடத்துல ஏறுறோம்,
எங்கேயாவது உயரமாக ஏற மாட்டோம் அல்லது இறங்கணும். உயரமான இடத்துல மேட்டை நோக்கி ஏறினாலும் சரி அல்லது மேட்டிலிருந்து கீழே இறங்கினாலும் சரி, எங்களுடைய சத்தங்களை தக்பீரை கொண்டு அதிகப்படுத்துவோம். என்ன செய்வோம்? எங்களுடைய சப்தத்தை ரஃபஅனா, நாங்கள் சத்தத்தை உயர்த்தினோம், தக்பீரை கொண்டு உயர்த்தினோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் நெருங்கி வந்தாங்க, வந்து சொன்னாங்க, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய நஃப்ஸின் மீது ஒரு நிதானமான முறையில் அல்லாஹ்வை அழையுங்கள். கூச்சலிட்டு அழைக்க வேண்டும் என்று தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒன்றும் காது கேளாதவனையோ அல்லது உங்களை விட்டு தூரமாக மறைந்து இருக்கக்கூடியவனையோ, இன்னக்கும் லா ததஊன அசம்ம வலா காயிபன். அசம்மன் வலா காயிபன்னா ஒரு செவிடன், காது கேளாத ஒரு மனிதனையோ அல்லது காது கேளாதவனையோ அல்லது உங்களை விட்டு தூரமாக இருக்கக்கூடியவன் நீங்கள் அழைக்கவில்லை. இன்னமா ததஊன சமீஅம் பசீரா, நீங்கள் அழைப்பது யாரு? நன்கு செவியேற்கக்கூடிய, நன்கு பார்க்கக்கூடிய ஒரு ஜீவனை தாத்தை அழைக்கின்றீர்கள். யார் நீங்கள் யாரை அழைக்கிறீங்களோ அவங்க எப்படின்னா அவங்களுடைய கழுத்து நரம்பை விட மிக நெருக்கமாக அருகாமையில் இருக்கின்றான் என்பதாக சொன்னாங்க. அடுத்த நிமிஷம் சொன்னாங்க, அப்துல்லா பின் கைஸே, உங்களுக்கு நான் சொர்க்கத்துடைய பொக்கிஷங்களுடைய ஒரு வார்த்தையை அறிவிக்கட்டுமா என்று சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. இந்த வார்த்தை இருக்குத, இது அதிகமாக சொல்லுங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்பதாக சொன்னாங்க. இப்போ அல்லாவை எப்படி அழைக்கினாலும் அல்லாஹ்க்கு என்ன செய்யும்? கேட்கும். அல்லாஹ் நமக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என்னுடைய அடியானோட தான் இருக்கிறேன். மா தக்கரணி அனமா அப்தி மா தக்கரணி, எப்பொழுதும் அவன் என்னை நினைச்சு பார்க்குறானோ அப்பொழுதெல்லாம் நான் அவனோட தான் இருக்கிறேன். அவனுடைய இரு உதடுகளும் என்னை கொண்டு எப்பொழுது அசைந்து கொண்டே இருக்கிறதோ, உதட்டில் திக்ர் செய்து கொண்டே இருக்கும் பொழுதெல்லாம் நான் அவனோடு தான் இருக்கிறேன். இன்னல்லதீன இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீனஹும் முஹ்சினூன். நிச்சயமா அல்லாஹ் தஆலா இறைநேசர்களோடு இருக்கிறான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களோடு இருக்கிறான், இன்னும் உபகாரிகளுடன் தான் அல்லாஹ் இருக்கிறான். சூரத்துல் நஹ்லுடைய ஆயத்தில் அதே மாதிரி ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடம் அனுப்பும்போது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, நான் உங்கள் இருவருடன் தான் இருக்கிறேன், கேட்டுக்கொண்டும் இருக்கிறேன், பார்த்து கொண்டும் இருக்கிறேன் என்பதாக சொல்லலாம். அல்லாஹு தாலா அழைப்பாளருடைய அழைப்பை விட்டு எப்பொழுதுமே மறைவது கிடையாது. அவனை எந்த வஸ்துவும் பாராமுகமாக்கி விடாது. அதே போல அவன் எல்லா துவாவையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இந்த இடத்துல துவாவுக்கு ரொம்ப தர்கீப் அதிகமாக இருக்கு. அல்லாஹ் யாருடைய கேட்பதையும் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். இந்த அளவுக்கு நான் ஹதீஸ்ல வருது, அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான், நான் என்னுடைய நிச்சயமா அல்லாஹ் தாலா வெட்கப்படுகிறான், ஒரு அடியான் அவன் பக்கம் கையை நீட்டி கேட்டதற்கு பின்பாக அந்த இரண்டையும் என்னது அல்லாஹ்விட என்ன கேட்குறான்? ஹைரை கேட்குறான், நலவான விஷயங்களை கேட்குறான். அதை காலியான நிலையில கொடுக்காம திருப்பி விடுறத அல்லாஹு தாலா அதை வெட்கப்படுறான் என்பதாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். அல்லாஹ் தாலாவை அழைக்கிறது கண்டிப்பா அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதான் இங்க பார்க்க போறோம். இதா சாலக இபாதி அன்னி ஃப இன்னி கரீப். உங்களுடைய இதா சாலக, உங்களிடம் அவர்கள் கேட்டால் என்ன கேட்குறாங்க? இபாதி, என்னுடைய அடியார்கள், நபியே உங்களிடம் என்னுடைய அடியார்கள் கேட்டால், அன்னி என்னை பற்றி, அபவுட் மீ என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்க, ஃப இன்னி நிச்சயமாக நான் கரீபுன் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன், அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன். நான் ரொம்ப தூரத்திலாம் இல்லை, அவங்களுக்கு அருகாமையில் இருக்கேன். இன்னி கரீபுன், நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கின்றேன். அதாவது அன மாஹும், அன மாஹும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன மாஹும், நான் அவர்களோடு இருக்கிறேன், நான் அவர்களோடு இருக்கிறேன். அஸ்மஉ துஆஅஹும், அவருடைய அழைப்பை நான் செவியேற்கிறேன், அவங்களுடைய அழைப்பை என்ன செய்கிறேன்? நான் செவியேற்கிறேன். அப்போ அவங்க அழைச்சாங்கன்னு சொன்னால் நான் அதை செவியேற்கிறேன். அரா தளர்ரு ஆகும், அவர்களுடைய பணிவை, அவர்களுடைய
பணிவை, அவர்களுடைய அந்த அந்த கிடுகிடான்னு நடுங்கி அதான் அல்லாட்ட பணிந்து கேட்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்முடைய பேச்சுகளை அவன் நம்மோட இருக்கான். முதல் விஷயம் நம்மளை இனமா குல்தும் என்ன அல்லாஹ் சொல்லும்போது எங்கே இருந்தாலும் அது அவங்களோட தான் இருக்கான். நான் அவர்களோடு தான் இருக்கிறேன். அதே போல் அஸ்மா துவா, அவங்களுடைய சேவி, அவங்களுடைய துவாக்களை நான் கேட்குறேன். நம்ம ஆகும்னா என்ன அல்லாஹ் சொல்ல மாதிரி என்னது என்னமா, அதாவது நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உங்களோட தான் இருக்கிறான்னு சொல்லி சூரத்துல் முஜாதலால தெளிவாக ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறோம். நீங்கள் 2 பேர் ரகசியம் பேசுனீங்கன்னா 3ஆவதா அல்லாஹ் இருக்கான். நீங்கள் 3 பேர் பேசுனீங்கன்னா 4ஆவதா அல்லாஹ் இருக்கான். இப்படி அல்லாஹ்தாலா சொல்லக்கூடிய ஆயத்தை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் எல்லாத்தையும் அறிகிறான். மா யக்கூனு மின் நஜ்வா சலாசத்தின் இல்லாஹு ராபிஅஹும். 3 பேர் சேர்ந்து பேசினா 4ஆவதா அல்லாஹ் இருக்கான். வலா ஹம்சத்தின் இல்லாஹுவ சாதிசுஹும். 5 பேர் பேசினால் 6ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான். வலா அதுனா மின் தாலிக், அதை விட குறைவாக இருந்தாலும் சரி, வலா அக்பர் வலா அக்சர், அதை விட அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லாஹுவ மாஹும், அவன் உங்களுடன் தான் இருக்கிறான். ஐனமா காணும். இல்லாஹுவ மாஹும், அல்லாஹ் அவர்களோடு தான் இருக்கிறான். அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி அவர்களோடு தான் அல்லாஹ் இருக்கு. அப்போ அல்லாஹ் அந்த மாஹும், எல்லா நேரத்திலும் அவர்களோடு தான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அஸ்மா துவாகும், அவங்களுடைய துவாக்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அரா தளர்வு ஆகும், வாரா தளர்வு ஆகும், இன்னும் அவர்களுடைய அந்த பணிவை, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹாலஹும், அவருடைய நிலைகளை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். கௌலிஹி தாலா, அல்லாஹ் தஆலா சொல்வதை போன்ற ஒரு ஆயத்தில் வலகது ஹலகனல் இன்சான வ நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நிச்சயமாக நாம் தான் மனிதனை முதலாகவும் படைத்தோம். அவன் மனதில் உதிக்கும் எண்ணத்தையும் நாம் அறிவோம். பிடரியில் உள்ள இரத்த நரம்பை விட நாம் அவனுக்கு மிக சமீபமாகவே இருக்கிறோம். நஹ்னு வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். பிடரியில் இருக்கக்கூடிய இரத்த நரம்பை விட நாம் அவனுக்கு மிக அருகாமையில், மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். இப்போ அதை விட நம்ம என்ன செய்கிறோம், அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறோங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். நம்ம ரொம்ப அருகாமையில் தான் இருக்கிறோம். வாலம் ஹாலஹும், அவங்களுடைய நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கௌலிஹி, அல்லாஹ் சொல்வது போன்று நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். இன்னொரு இடத்துல வருது, மதீனாவுடைய யூதர்கள் என்ன செய்தாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, உங்களுடைய ரப்பு எப்படி கேட்பான், எங்களுடைய துவாக்களை எப்படி கேட்பான், நீங்கள் சொல்கிறீங்க அவனுக்கும் எங்களுக்கும் அவனுக்கும் மத்தியில் பெரிய வானம் இருக்குது, 500 வருஷம் தூரம் கொண்ட வானம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. என்ன, அது வானத்துடைய ஒவ்வொரு வானத்துடைய உயரமும் அதனுடைய கடினத்தன்மையும் சொல்கிறீங்க, அது உறுதிப்பாட சொல்கிறீங்க. சில ரிவாயத்தில் சஹாபாக்கள் வந்து கேட்டாங்கன்னு வருது. இந்த மாதிரி இப்போ கேட்குறாங்க. அப்போ தான் என்ன செய்கிறாங்க, இந்த ஆயத்தில் இறக்கி வைக்கிறான். என்னது, அந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறேன். என்னது, அல்லாஹ் தஆலா ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன், இந்த அடியானுக்கு நான் நெருக்கமாகத்தான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். சரி, இப்போ உஜீபு தாவத்த தாஇ இதா தானி, உஜீபினும் நான் பதில் கொடுக்கிறேன், தாவத்த தாய், அழைப்பாளருடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். இதா தானி, என்னை அவர்கள் அழைத்தால் நான் பதில் கொடுக்கிறேன். அதாவது உஜீபு தாவத்த மன் தானி, என்னை யார் அழைக்கின்றானோ அவனுடைய அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன். இதா கான, அது ஆகியிருந்தால் அல் ஈமானின், ஈமானுடன், ஹுஷு கல்பின், இன்னும் உள்ளத்துடைய அச்சத்தோடு, உள்ளத்துடைய பயத்தோடு, ஈமானோடு அந்த அழைப்பு ஆகியிருந்தால் நான் அவனுக்கு பதில் கொடுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த மனிதனும் சரி அல்லாஹ்விடம் கேட்குறான்னு சொன்னால், ஒரு தாவத்தை கேட்டால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அதில் என்ன இல்லை, அந்த கேட்கக்கூடிய விஷயத்தில் எந்த பாவம் சம்பந்தமான விஷயத்தையும் கேட்கல, பாவமான விஷயத்தை என்ன செய்யல, அவன் துவாவாக கேட்கல. அதே மாதிரி உறவினர்களை முறிப்பது சம்பந்தமாக எதுவும் கேட்கல. இப்படி சரியான துவாவாக கேட்டால், 2 விஷயம் இருக்கக்கூடாது, பாவத்துக்காக கேட்கறதா இருக்கக்கூடாது, உறவு முறைகளை பிரிக்கிறதுக்காக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. 2 தவிர இது 2ஐயும் தவிர எதை கேட்டாலும் எல்லாத்துல நினைச்சிடான், அவங்களுக்கு 3ல் ஒரு விஷயத்தை கொடுக்குறான், 3ல் ஒரு விஷயத்தை பதிலாக கொடுக்குறான். ஒன்று, அவனுடைய தாவத்தை ஏற்று உடனே அதை பதில் கொடுத்துறான்.
இல்லைன்னு சொன்னா அதை வந்து என்ன செய்யறான், வறுமைக்காக வேண்டி சேமிப்பாக வைத்து விடுகிறான். இல்லைன்னு சொன்னா மூணாவது அவனுக்கு வரக்கூடிய அந்த தீமைகளை கஷ்டங்களை நீக்கி விடுகிறான். இது அல்லாஹ்வுடைய பெரிய அருளாக கிருபையாக இருக்கு. சரி, உஜீபு தாவத்து தபு அழைக்கக்கூடிய முறை எப்படி இருக்கணும்? ஈமானோடு இருக்கணும். சுஷிய கல்வ், அதாவது உள்ளத்துடைய அச்சத்தோடும் ஈமானோடும் அல்லாவை அழைத்தால் நிச்சயமா அல்லாஹ் பதில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அதே மாதிரி அது பதறக்கூடாது, பதறவே கூடாது. பதறாம இருந்தால் அல்லாஹ் பதில் கொடுக்கலாம். இந்த ஹுலிக்கல் இன்சானும் அஜூலாங்கிற மாதிரி அந்த பதட்டம் அடையக்கூடாது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யுஸ்தஜாபு லி அஹதிக்கும் மாலம் யுஅஜ்ஜில். அவன் பறக்காம இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்வான், அவனுக்கு வேண்டிய துவாவிற்கு பதில் கொடுக்கிறான். ரொம்ப எடுத்தவன் கொடுத்தவன் பறக்கக்கூடாது. அப்போ எது வரைக்கும் அவன் பறக்காம இருக்கிறானோ அல்லாஹ் என்ன செய்றான், பதில் கொடுக்க. அப்போ அந்த என்னது, பறக்கக்கூடாது. நிதானத்தோட என்னது, அல்லாஹ்ட்ட கேட்டால் கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு என்ன செய்யணும், நம்ம இருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் என்ன செய்யணும், அதை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். அந்த துவாவை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கான். ஒரு அடியான் அல்லாவிடம் அவசரப்படாமல், அதாவது பதட்டமடையாம அவசரப்படாம கேட்கும் காலமெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். சரி, அப்போ கேட்டாங்க யார சொல்ல, கைஃப, பதட்டம்னா என்ன, பதறதுனா என்ன சொன்னாங்க. நினைச்சுவான் அதாவது தாவூத் ரப்பி ஃபலம் இஸ்தஜப்லி, நான் என் ரப்ப அழைச்சேன், என் துவா கேட்டேன், என் துவா நிறைவேறவே மாற்றிருக்கு என்பதாக அவன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவனுடைய பதட்டத்திற்கு அடையாளம். அப்போ அவனுக்கு என்ன செய்யப்படாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, துவாவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சரி, இப்போ அதே மாதிரி துவா கேட்குற விஷயத்த சொல்லும்போது ரொம்ப கவனமாக கேட்கணும். கையை உயர்த்தி வச்சிருக்கிறோம், வாயில் துவாவுடைய வார்த்தைகள் ஓடிட்டு இருக்கு, கண் மூடி இருக்குது, நான் உள்ளம் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கு, கண்ணு திறந்தாலும் முடிந்தால் உள்ள எங்கேயாவது சுற்றிட்டு இருக்குன்னு சொன்னால் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது. சொன்னாங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் குலூபு அவ்இயத்துன், உள்ளம் வந்து பாத்திரங்களை போன்று. சில பாத்திரங்கள் எப்படி இருக்கும், சிலதுக்கை விட உறுதிமிக்கதாக இருக்கும். அப்போ அதனால் அல்லாஹ்ட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா எப்படி கேட்கணும், வஅன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ் நிச்சயமா எனக்கு பதில் அளிப்பான் என்ற நம்பிக்கையோட கேளுங்கள். ஏன்னா ஒரு அடியான் அவனுக்கு வந்து கேட்கும் பொழுது பொடுபோக்கு இல்லாமல் கவனமாக கேட்டான்னு சொன்னான், அல்லாஹ் அவனுக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்தே தீர்வான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சான். சரி, அந்த மாதிரி அல்லாஹ்வுல அதுதான் பார்க்குறான். ரொம்ப சரியான உள்ளத்தோடு கேட்கும்போது எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறான். ஒரு விஷயம் சொல்லுவாங்களா, எல்லாம் நான் துவாவை கொண்டு ஏவப்பட்டிருக்கிறேன், துவாவை கொண்டு ஏவப்படும். துவா கேட்கணும் முதல்ல. ரெண்டாவது விஷயம், தவக்கல்து பில் இஜாபத்தி, நீ பதில் கொடுப்ப, பதில் அளிப்பேங்கிற நம்பிக்கையை கொண்டு நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அதனால லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக், இன்னல அந்த இந்த இது ஃபுல்லாக படிப்பாங்க. அஷ்ஹது அன்னக ஃபர்துன் அஹதுன் சமதுன். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்தை ஃபுல்லாக என்னது சொல்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு இருக்குது, அல்லாஹ்ட்ட நம்பிக்கையோட கேட்கும்போது அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். வல் யஸ்தஜீபூலி, என்ற மகனை கேட்க சொல்லுங்கள், வல் யுமினூபி, என் உறுதியான முறை என் மீது நம்பிக்கை கொண்டு கேட்க சொல்லுங்கள், லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் அதன் மூலம் நேர்வழி பெறக்கூடியவர்களாக ஆகக்கூடும். இதா குன்த, இதா குன்து அன ரப்புக்குமுல் கனியு அன்கும் உஜீபு துஆக்கும் ஃபஸ்தஜீபு அன்தும் லி தாவதி பில் ஈமானி பி வ தாஅதி. இதா குன்து, நான் ஆகியிருந்தால், அன ரப்புக்கும், நான் உங்களுடைய ரப்பாக இருந்தால், அல் கனியு, சீமானான, எந்த தேவையும் இல்லாத ஒரு ரப்பான நான் ஆகியிருக்கிறேன். இன்னும் உஜீபு துஆக்கும், உங்களுடைய துவாக்கு நான் பதில் கொடுப்பேன். நான் உறுதிமிக்க ஒரு ரப்பா இருக்கிறேன்,
நீங்க என்ன அழைக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். ஃபஸ்தஜீபு, நீங்களும் எனக்கு பதில் சொல்லுங்க. என்னுடைய பதில், நான் கொடுக்குற பதில் என்ன? நீங்க என்கிட்ட கேட்பீங்க அல்ல அதைத்தா இதைத்தா அப்படின்னு, அதெல்லாம் நான் தர்றது என்னுடைய பதில். உங்களுடைய பதில் என்ன? ஃபஸ்தஜீபு, நீங்களும் பதில் சொல்லுங்க. அன்சும் தாவதி பில் ஈமான், ஈமானை கொண்டு என்னுடைய அழைப்பை அழைக்கின்றனே, அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஒ தாத்தி, இன்னும் என்னுடைய வழிபாட்டிற்கு, என்னுடைய வழிபாட்டை நீங்கள் ஈமானோடு நிறைவேற்றுங்கள். ஒ தூமு அல் ஈமானி, ஈமானின் மீது நிலையாக இருங்கள். தக்கூனு மின சுஅதாய் ராஷிதீன், நேர்வழியாளர்கள் இன்னும் பாக்கியவான்களுடைய. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படி கேட்டீங்கன்னு சொன்னால், ஃபஸ்தஜீபு அன்தும் லி தாவத்தி, நீங்களும் என்னுடைய அழைப்புக்கு, நான் அழைக்கிற அழைப்புக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். பில் ஈமான், ஈமானோடு. தாத்தி, என்னுடைய எனக்கு வழிபடுவதன் மூலமாக என்னை கொண்டு ஈமானும் கொள்ளுங்க, என்னை வழிபடவும் செய்யுங்க. அவ்வாறு செய்தால் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்கு. தூமு அலல் ஈமான், ஈமானின் மீது நிலைத்திருங்கள், பிடியாக இருங்கள், இஸ்திகாமத்தோடு இருங்கள். தக்கூனு மின் சுஅதாய் ராஷிதீன், அது நேர்வழியா பாக்கிய பெற்ற நேர்வழியாளர்களிலிருந்து நீங்கள் ஆகுவதற்காக வேண்டி ஈமானின் மீது நீங்கள் நிலைத்திருங்கள். ஈமான் நீங்கள் என்ன செய்யுங்க, நிலைச்சிருங்க. எதுக்கு? நீங்கள் பாக்கியவான்களாக, பாக்கியம் பெற்றவர்களாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் ஈமானின் மீது நிலைத்திருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய அழைப்பு, அல்லாஹு இதுவோ இலா தாரி சலாம்ன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம், நல்ல விஷயத்தின் பக்கம் அழைக்கிறது அல்லாஹ்வுடைய பழக்கம். அப்போ அதனால் அல்லாஹ் சொல்கிறேன், என்ன செய்யுங்க, நீங்கள் என்னுடைய அழைப்புக்கு பதில் கொடுங்க, நான் உங்கள் அழைப்புக்கு பதில் கொடுக்குறேன். என்னுடைய அழைப்புங்கிறது எனக்கு வழிபடுறது, எனக்கு ஈமான் கொள்வது. உங்களுடைய அழைப்புங்கிறது, அதுக்கு நான் பதிலுங்கிறது உங்களை எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தாங்க. அப்போ இந்த இடத்துல எந்த அளவுக்கு முடியுமோ என்ன செய்யறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் யுத்தத்தை முடிச்சதுக்கு பிறகு ஹைபரில் ஒரு வீட்டில் போய் இறங்குறாங்க. அந்த ஓடைக்கு பக்கத்தில் ஒரு முக்கியமான ஆளுடைய வீடு இருக்கு. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா நீங்கள் இந்த மாதிரி அழைத்தீங்கன்னு சொன்னால் பாக்கியவான்கள் இருந்து ஆகிவிடுவீர்கள் என்பதாக சொல்கிறான். அது முக்கிய விஷயம் அல்லாஹ் வழிபடுறது, அவன் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்வது, அவன்கிட்ட கேட்கக்கூடிய விஷயத்தில் நிலைச்சிருக்கிறதுக்கு இதுதான் அல்லாஹ்வுடைய அழைப்பை அவன் நம்ம பதிலளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுதான் எனது வாய்ப்பாக இருக்கிறது. அப்போ அதனால் என்ன செய்ய, நாம் அல்லாட்ட எந்த அளவுக்கு முடியுமோ கேட்கணும். அதில் முக்கிய விஷயம் சொன்னோம், முதலாவது அல்லாட்ட நம்பிக்கையோடு கேட்கணும், அவசரப்படக்கூடாது. கேட்டேன் ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி புலம்பக்கூடாது. ரெண்டாவது விஷயம், நம்பிக்கையோடு, அதாவது உள்ளத்தில் மூக்கையும் நல்லா ஏற்றுக்கொள்வானுங்கிற யக்கீனோட கேட்கணும். அடுத்து என்னதுன்னு சொன்னால், பொடுபோக்கு காஃபில் எதையாவது நினச்சிட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. எதையாவது நினச்சிட்டு மனசில் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அது மாதிரி துவா கேட்கும் பொழுது அதன் பக்கம் முழு கவனத்தை செலுத்தணும்னு சொன்னால் அல்லாஹ் நம்முடைய அழைப்புக்கு பதில் கொடுப்பது ரொம்ப லேசாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியங்களை, உயர்தரமான நல்ல தீனுடைய விளக்கங்களை, தீனை அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை இன்னும் அல்லாஹ்விடம் கேட்டு கேட்டு பெறக்கூடிய தௌஃபீக்னை அல்லாஹ் தஆலா தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.